காஸ்மோஸ் 7 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சோல் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வெளியிட்டிருந்த வீடியோவினுடைய ஒரு கண்டினியூவேஷனாக தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சோல் ஸ்பீக்ஸ் அப்படின்ற அந்த சீரீஸினுடைய முதல் பகுதியை நம்ம வெளியிட்டிருந்தோம். அதில் உங்களுடைய ஆன்மாவினுடைய குரலாக சில பதிவுகளை நான் பதிவேற்றம் செய்ய முடிவெடுத்திருக்கேன். அதன் முதல் பகுதி தான் நீங்கள் போன வாரம் பார்த்தது. அந்த முதல் பகுதியை பார்த்த என்னுடைய சில மாணவிகள் சில கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வியை அட்ரஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக சில அனுபவங்களை பெறுகிறோம். அந்த அனுபவத்தின் வாயிலாக சில பாடங்களை நம்ம கற்கிறோம். அனுபவமும் பாடமும் ஒன்றா? ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா வேதனைகளும், நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேதனைகளுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குணமளித்தலை கொடுப்பதே, நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையோ ஒரு அனுபவமோ ஒரு பாடத்தை கொடுப்பதே. அதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு தான் அவங்க இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அனுபவம் என்பதும் பாடம் என்பதும் ஒன்றா? ஏன்னா ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுது, அதில் நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கான லெசனும் சேம் தானே, அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லெசன் ரெண்டுமே பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் இரண்டும் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று இண்டிபெண்ட்டாக இயங்க முடியாது. ரெண்டுமே டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ரெண்டு ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஒரு அனுபவம் இல்லை, ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு பாடம் இல்லை. ஸோ ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு சங்கிலி தொடர் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், பாடம் என்பது எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன், அதாவது என்ன இந்த பூமியில் நீங்கள் கற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குனாதான் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அனுபவத்தை எடுப்பீங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணாதான் அதிலிருந்து சில பாடங்களை கற்பீங்க. பட் இங்கே ஒரு சின்ன மாறுதல் என்ன அப்படின்னா, அனுபவம் என்பது எல்லாருக்குமே வாய்க்கும். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ட்ராவல், பயணம் என்பது இந்த வாழ்க்கையினுடைய இன்றியமையாத ஒன்று. எல்லாமே வாழ்க்கையில் எல்லாருமே பயணிப்பாங்க. ஆனால் பயணிக்கக்கூடிய எல்லாருமே அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாங்க அப்படின்றத இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன கற்றுக்குறோம் அதுதான் ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட இருந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. ஸோ அனுபவங்களை எடுக்கக்கூடிய எல்லாருமே அதில் என்ன நமக்கான பாடம் இருக்குது அப்படின்றத கற்றுக்குறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அங்கே தான் ஒருத்தர் இன்னொருத்தரை விட மாறுபட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு நபரினுடைய சுய விழிப்புணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், வைப்ரேஷன் இன்க்ரீஸ், இது எல்லாமே வருது. ஸோ ஒரு நபர் கான்ஷியஸ்லி எக்ஸ்பேண்டடாக இருக்கார், சுய விழிப்புணர்வு நிலையோடு இருக்கார் அப்படின்னா ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து வரும் பொழுது, அந்த சூழ்நிலையின் வாயிலாக சில அனுபவங்களை பெறும் பொழுது, இந்த சூழ்நிலை எனக்கு எதற்காக வருது, இந்த அனுபவம் எதை கற்றுக் கொடுக்க எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது இல்லாத நபர்கள் தான் அதை பற்றின சிந்தனை இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அதை ட்ராவல் பண்ணுவாங்க. அதை ட்ராவல் மட்டும் பண்ணிவிட்டு அதில் என்ன கற்கணுன்றதை அவங்க கண்டுகொள்ளாத பட்சத்தில் அதே மாதிரியான சூழ்நிலைகளும் பேட்டர்னும் அவங்களுடைய லைஃப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் காரணம் நிறைய நபர்களினுடைய குமுறல்களுக்கு. ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இது தொடர்ச்சியாக நடக்குது. தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய செயலில் இருந்து நீங்கள் கற்க வேண்டிய பாடத்தை உணரலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட் தென் வாட் வி லேர்ன். ஸோ ஒரு பாடத்தின் வாயிலாக சுய விழிப்புணர்வு நிலையை கொண்டு நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பது தான் உண்மையான சுயம் அறிதல். அதுதான் உண்மையான ஆன்மீகமும் கூட. த ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ் ஹியர். ஸோ இது மூலியமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அனுபவம் என்பது ஒரு மீடியம். அந்த அனுபவம் என்ற மீடியத்துக்குள்ளே எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் அந்த அனுபவத்தின் வாயிலாக என்ன கற்றுக்கொண்டோம் என்பதில் தான் எல்லாருமே மாறுபடுவோம். ஸோ அனுபவம் இல்லாமல் ஒரு பாடம் இல்லை, எந்த ஒரு அனுபவமே பாடம் இல்லாமலும் இல்லை. ஸோ போத் ஆர் இன்டர்டிபெண்டபிள் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய விளக்கம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட்
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போல் சோல் ஸ்பீக்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர இருக்கோம். நன்றி. வாழ்க வளமுடன்.